அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 185வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 64 முதல் 66 வரை. இதோடு ஏசாயா புஸ்தகம் முடிவடைகிறது. ஏசாயா அதிகாரம் 64. நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா? மலைகளும் திருமுன் நடுநடுங்குமே. பிறகின் மேல் தீ கொழுந்துவிட்டு எரிவது போலும் தண்ணீரை நெருப்பு கொதிக்க செய்வது போலும் அவற்றின் நிலைமை இருக்கும். இவற்றால் பெயர் பகைவருக்கு தெரிய வரும். வேற்றினத்தார் திருமுன் நடுங்குவர். நாங்கள் எதிர்பாராத அச்சம் தரும் செயல்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி வந்தீர். மலைகள் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினம் அடைந்தீர். நாங்கள் பாவம் செய்தோம், நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து சென்றன. பெயரை போற்றுவார் எவரும் இல்லை. உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை. நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். நாங்கள் அனைவரும் கை வேலைப்பாடுகளே. ஆண்டவரே, கடுஞ்சினம் கொள்ளாதிரும். குற்றத்தை என்றென்றும் நினையாதிரும். மக்களாகி எங்கள் அனைவரையும் கண்ணோக்கும். புனித நகர்கள் பாலை நிலமாயின. சீயோன் பால் நிலமாயிற்று. எருசலேம் பாலடைந்து கிடக்கின்றது. மூதாதையர் உம்மை போற்றி பாடிய தூய்மையும் மாட்சியும் மிக்க எங்கள் திருக்கோவில் நெருப்புக்கு இரையாயிற்று. எங்களுக்கு அருமையானவை அனைத்தும் அழிந்து போயின. ஆண்டவரே, இவற்றை கண்டும் நீர் வாழாவிருப்பீரோ? மௌனமாயிருந்து எங்களை கடுமையாய் வருத்துவீரோ? ஏசாயா அதிகாரம் 65. கலகம் செய்வோருக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. முன்பு என்னிடம் எதுவும் கேளாதவர்கள் என்னை தேடி அடைய இடமளித்தேன். என்னை நாடாதவர்கள் என்னை கண்டுபிடிக்க இசைந்தேன். என் பெயரை வழிபடாத மக்களினத்தை நோக்கி இதோ நான் என்றேன். தங்கள் எண்ணங்களின்படி நடந்து பயனற்ற வழிமுறைகளை பின்பற்றும் கலகக்கார மக்களினத்தின் மீது நாள் முழுவதும் என் கைகளை விரித்து நீட்டினேன். அந்த மக்களினத்தார் என் கண்ணெதிரே இவற்றை செய்து இடையராது எனக்கு சினமூட்டுகின்றனர். தோட்டங்களில் பலியிட்டு செங்கற்கள் மேல் தூபம் காட்டுகின்றனர். கல்லறைகளிடையே அமர்ந்து மறைவிடங்களில் இரவை கழிக்கின்றனர். பன்றி இறைச்சியை தின்கின்றனர். தீட்டான கறிக்குழம்பை தம் கலங்களில் வைத்துள்ளனர். இவ்வாறிருந்தும் எட்டினில் என் அருகில் வராதே, நான் உன்னை விட தூய்மையானவன் என்கின்றனர். என் சினத்தால் மூக்கிலிருந்து வெளிப்படும் புகை போலும் நாள் முழுவதும் எரியும் நெருப்பு போலும் இவர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்குரியது என் முன் எழுதப்பட்டாயிற்று. நான் அமைதியாய் இருப்பதில்லை. அவர்களுக்கு தகுந்த கைமாறை அவர்கள் மடியில் அளந்து கொட்டுவேன். அவர்கள் தீச்செயலுக்கும் அவர்கள் மூதாதையர் தீச்செயலுக்கும் சேர்த்து கொட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் அவர்கள் மலை மேல் தூபம் காட்டினார்கள். குன்றுகளின் மேல் என்னை பற்றி இழிவாக பேசினார்கள். அவர்களுடைய முன்னைய செயல்களுக்குரிய கைமாறை அவர்கள் மடியில் அளந்து கொட்டுவேன். ஆண்டவர் கூறுவது இதுவே: திராட்சை குலையில் புது ரசம் கிடைக்கும்போது அதை அழிக்காதே, அதில் ஆசி உள்ளது என்பார்கள். அவ்வாறே என் ஊழியரை முன்னிட்டும் நான் செயலாற்றுவேன். அவர்கள் அனைவரையும் அழிந்துவிட மாட்டேன். யாக்கோபினின்று வழிமரபினரையும் யூதாவினின்று என் மலைகளை உடைமையாக்குவோரையும் தோன்ற செய்வேன். நான் தேர்ந்து கொண்டோர் நாட்டை உரிமையாக்கி கொள்வர். என் ஊழியர் அங்கே வாழ்வர். என்னை வழிபடும் என் மக்களுக்கு சாரோன் சமவெளி ஆடுகளுக்கு மெய்நிலமாகவும் ஆக்கோர் பள்ளத்தாக்கு மாடுகளுக்கு தொழுவமாகவும் அமையும். ஆண்டவராகி என்னை விட்டுவிட்டு என் திருமலையை மறந்தவர்களே, கத்து தெய்வத்திற்கு விருந்து படைத்து மெனி தெய்வத்திற்கு நறுமண திராட்சை ரசத்தை கிண்ணங்களில் வார்ப்பவர்களே, உங்களை வாளுக்கு இறை என குறிப்பேன். நீங்கள் அனைவரும் கொலைக்கு தலை தாழ்த்துவீர்கள். ஏனெனில் நான் அழைப்பு விடுத்தேன், நீங்கள் மறுமொழி தரவில்லை. நான் பேசினேன், நீங்கள் கவனிக்கவில்லை. என் பார்வைக்கு தீமை எனப்பட்டதை செய்தீர்கள். எனக்கு விருப்பமில்லாததை தேர்ந்து கொண்டீர்கள். ஆதலால் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே:
என் ஊழியர்கள் உண்பார்கள், நீங்களோ பசியால் வாடுவீர்கள். என் வேலையாள்கள் பானம் பருகுவார்கள், நீங்களோ தாகத்தால் தவிப்பீர்கள். என் அடியார்கள் அக்களிப்பார்கள், நீங்களோ அவமதிக்கப்படுவீர்கள். என் ஊழியர் உள்ளம் மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பார்கள், நீங்களோ நெஞ்சமுடைந்து கூக்குரலிடுவீர்கள். ஆவி சோர்ந்து கதறி அழுவீர்கள். நான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் பெயரை சாப பெயராய் விட்டு செல்வீர்கள். என் தலைவராகிய ஆண்டவர் உங்களை கொன்றளிப்பார், தம் ஊழியருக்கோ புது பெயர் சூட்டுவார். மண்ணுலகில் ஆசி பெற விளைபவன் உண்மை கடவுளின் பெயரால் ஆசி பெறுவான். பூவுலகில் ஆணையிடுபவன் மெய் கடவுளின் பெயரால் ஆணையிடுவான். ஏனெனில் முன்னாளைய துன்பங்கள் மறந்து போயின, அவை என் பார்வையில் மறைந்து போயின. புதிய படைப்பு, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாள்களுக்குள் இறக்கும் பச்சிலங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். வேறொருவர் குடியிருக்க அவர்கள் கட்டுவதில்லை, மற்றொருவர் உண்ண அவர்கள் நடுவதில்லை. மரங்களின் வாழ்நாள் போன்றே என் மக்களின் வாழ்நாளும் இருக்கும். நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை நெடுநாள் துய்ப்பார்கள். வீணாக அவர்கள் உழைப்பதில்லை, தங்கள் பிள்ளைகளை அழிவுக்கென பெற்றெடுப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரது ஆசியை பெற்றோரின் வழிமரபினர், அவர்களின் தலைமுறையினர் அவர்களுடன் இருப்பார்கள். அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே பதில் அளிப்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பாம்பு புழுதியை தின்னும். என் திருமலை முழுவதிலும் தீங்கு செய்வாரும் கேடு விளைவிப்பாரும் எவரும் இல்லை என்கிறார் ஆண்டவர். ஏசாயா அதிகாரம் 66. மக்களினத்தாருக்கு ஆண்டவர் அளிக்கும் தீர்ப்பு. ஆண்டவர் கூறுவது இதுவே: விண்ணகம் என் அரியணை, மன்னகம் என் கால்மனை. அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள்? எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன்? இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவையாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர். எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். அவர்களுக்கு இளம் காளையை வெட்டி பலியிடுவதும் மனிதரை கொலை செய்வதும் ஒன்றாம். ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுப்பதும் நாயின் கழுத்தை முறிப்பதும் ஒன்றாம். உணவு படையலை படைப்பதும் பன்றியின் இரத்தத்தை ஒப்பு கொடுப்பதும் ஒன்றாம். நினைவு படையலாகிய தூபம் காட்டுதலை செய்வதும் சிலைகளை வணங்குதலும் ஒன்றாம். அவர்கள் தங்கள் வழிகளையே தேர்ந்தெடுத்துள்ளனர், தங்கள் அருவருப்புகள் மீது அவர்கள் உள்ளம் மகிழ்கின்றது. நானும் அவர்களுக்குரிய தண்டனையை தேர்ந்து கொள்வேன், அவர்கள் அஞ்சுகின்றவற்றை அவர்கள் மீது வர செய்வேன். ஏனெனில் நான் அழைத்த போது எவரும் பதில் தரவில்லை, நான் பேசிய போது அவர்கள் செவி கொடுக்கவில்லை. என் கண்முன்னே தீயவற்றை செய்தார்கள், நான் விரும்பாதவற்றை தெரிந்தெடுத்தார்கள். ஆண்டவரின் வாக்குக்கு நடுநடுங்குவோரே, இதை கேளுங்கள். என் பெயர் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கும் உங்கள் உறவின் முறையார், நாங்கள் உங்கள் மகிழ்ச்சியை காணும் பொருட்டு ஆண்டவர் தம் ஆட்சியை காண்பிக்கட்டும் என்கிறார்கள். ஆனால் அவர்கள்தான் வெட்கமடைவார்கள். இதோ நகரில் பேரொலி கேட்கின்றது, திருக்கோவிலில் பேரோசை எழுகின்றது. ஆண்டவர் தம் பகைவருக்கு தக்க பதிலடி கொடுப்பதால் எழும் இரைச்சலே அது. வேதனை வரும் முன்னே சீயோன் பிள்ளை பெற்றாள், பிரசவ நேரம் நெருங்கும் முன்னே ஆண்மகவை ஈன்றாள். இத்தகைய நிகழ்ச்சி பற்றி கேள்வியுற்றவர் யார்? இதை போன்ற ஒன்றை பார்த்தவர் யார்? ஒரே நாளில் நாடு ஒன்று உருவாகிட இயலுமா? ஒரு நொடி பொழுதில் மக்களினம் ஒன்று பிறக்க கூடுமா? ஆனால் வேதனை ஏற்பட்டவுடனே சீயோன் தன் பிள்ளைகளை பெற்றுவிட்டாள். பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியாலும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள்,
மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராய் மூழும் என்பதும் அறியப்படும். இதோ ஆண்டவர் நெருப்பென வருவார், அவர் தேர்கள் புயலென விரையும், கொழுந்துவிட்டெறியும், தம் சினத்தை கொட்டுவார். தீப்பிழம்பென அவர் தம் கண்டனம் வருகின்றது. தம் நெருப்பையும் வாளையும் கொண்டு மானிடர் அனைவர் மீதும் ஆண்டவர் தண்டனை தீர்ப்பு வழங்குவார். என் இறந்தோரை ஆண்டவர் கொன்றுவிடுவார். தோட்ட வழிபாட்டிற்கென தங்களை தூய்மைப்படுத்தி தீட்டகற்றுவோர், அதற்கு அணி அணியாய் செல்வோர், பன்றி எலி இவற்றின் இறைச்சி மற்றும் அருவருப்புகளை உண்போர் ஆகிய அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில்வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலையிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நான் படைக்கின்ற புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் என் முன்னே நிலைத்திருப்பது போல் உங்கள் வழித்தோன்றல்களும் உங்கள் பெயரும் நிலைத்திருக்கும் என்கிறார் ஆண்டவர். அமாவாசை தோறும் ஓய்வு நாள் தோறும் மானிடர் அனைவரும் என் முன் வழிபட வருவர் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் புறப்பட்டு சென்று என்னை எதிர்த்து கிளர்ச்சி செய்தோரின் பிணங்களை காண்பார்கள். அவர்களை அரிக்கும் புழு சாவதில்லை, அவர்களை எரிக்கும் நெருப்பு அணைந்து போவதில்லை. மானிடர் யாவருக்கும் அவர்கள் ஓர் அருவருப்பாக இருப்பார்கள்.